வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி 22/3/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். இன்றைய திதி திரையோதசி திதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று பிரதோஷம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 2 மணி முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பிள்ளைகளோட முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இன்னைக்கு பகைவரை வெல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும். எதையுமே துணிஞ்சு முன்னால நின்று செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கும். பெண் குழந்தைகளால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வீட்டுல மனைவி அல்லது சகோதரி அல்லது தாயார் இந்த மாதிரி பெண்களால நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தந்தையாரோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு பெண்களாலேயே நன்மை அடைவீங்க. கணவரால நன்மையும் யோகமும் இன்னைக்கு இருக்குங்க. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். குடும்பத்தை திறம்பட நடத்தி பெருமையா உணர்வீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இன்னைக்கு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெற்றோர் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. உங்க திறமைகளுக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோமசுந்தரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்களோட செயல்கள் ஒரு மன நிறைவு பெறக்கூடிய அமைப்புல இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. யாருக்கிட்டையும் பக்குவமா நடந்துக்கிட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட பொறுமை உங்களை இன்னைக்கு காப்பாற்றும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையுமே ஒரு நம்பிக்கையோட நடந்துக்கிருவீங்க. ரொம்ப உண்மையா இருப்பீங்க. பேச்சிலையும் கராரா பேசுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட பேச்சு திறமையால நல்ல விதமா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கை இன்னைக்கு நல்லாவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும். உங்களோட திறமையால நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில்கள் எதுவா இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சிறப்பா இருக்கும். குடும்ப முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தைரியஸ்தானாதிபதியான சந்திரன் 4வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும், 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. உங்களோட விடாமுயற்சியால நிறைய விஷயங்கள்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். அரசாங்க வேலைகள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. அரசாங்க அதிகாரிகளால சிலர் தொல்லைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தாருடைய அன்பும் பாசமும் மனசுக்கு நல்ல நிறைவை கொடுக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லாவே இருக்கும். எந்த விஷயத்தையும் மூடி மறைக்காம வெளிப்படையா பேசக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வியில எந்த தடையும் இருக்காது. நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. பிரிந்த நண்பர்கள் இன்னைக்கு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்களும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. சிலருக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சில விஷயங்கள்ல முழுமையா ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. மன சங்கடங்கள் அதிகமா இருக்கும். மனசுல இருந்த தைரியம் குறைவாகி பய உணர்ச்சி அதிகமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை நீங்க சங்கடப்படுத்திக்காம இருக்கிறது நல்லதுங்க. பணப்புழக்கம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நிறையவே இருக்கும். பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகள் எல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள்லையும் இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதுனால வேலையில ஏற்பட்ட குழப்ப நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இந்த வேலை நமக்கு நிலைக்குமோ நிலைக்காதோன்னு ஒரு கவலையோட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வழி பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எதையுமே துணிஞ்சு செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய காரிய தடைகள் இன்னைக்கு விலகி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள்னே சொல்லலாம். பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை இன்னைக்கு முடிக்காம பின்வாங்கவே மாட்டீங்க. மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன சண்டைகள் நடந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். கௌரவம் உயரும். செல்வம் செல்வாக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாகாம எதையுமே தெளிவா முடிவெடுக்க கூடிய சூழல்கள்ல இருப்பீங்க. முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறதா நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. மனசு நிம்மதியா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவா இருக்குங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற 2வது இடத்துல இருந்து தனகாரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. குடும்பத்துல ஏற்பட்ட பொருளாதார கஷ்டமெல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் அகலும். பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். எந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் நல்லபடியா நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். குடும்ப தலைவனால வீட்டுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு பேச்சு திறமையால உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. சிலருக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு உங்களோட தைரியத்தை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சக மாணவர்களோட நல்ல இணக்கமான சூழல் இருக்கும். தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்கள்ல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. சிலர் தொலைதூர பிரயாணங்கள் போவதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கும். வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டிலையும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க. பண பிரச்சனை இருக்காது. கவலைகள் தீரும். கடன்கள் தீரும். நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க.
மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செய்யறது நல்லது. வேலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணாடி பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணும். தரை வலிக்கிறாம பாதுகாப்பா போகணும். ஒரு பாதுகாப்பு உணர்வோட எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கனகதுர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண வரவு தாராளமா இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சேமிப்பு உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டா இருப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 3. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானாதிபதியாகி ராசியில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. 8வது இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால பண விவகாரங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. தனாதிபதியும் நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால யாராவது உங்ககிட்ட குழப்பு விடக்கூடும். இன்னைக்கு எங்களுக்கு தலை போற காரியமா இருக்குது, பணம் ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி பணம் கேட்கலாம். அல்லது பணம் ஒரு அளவு கொடுத்தீங்கன்னா 2 மடங்கா திருப்பி தர்றோம் அப்படின்னு சொல்லி பணம் கேட்கலாம். இந்த மாதிரி அடுத்தவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க. வியாபார விஷயங்கள்ல உங்களோட நேரடி பார்வையில வச்சுக்கோங்க. பெண்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிட்டு நீங்க பிரச்சனைகள்ல மாட்டிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு உங்களோட உதவி மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. அடுத்தவங்க விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாட்டோட செய்யறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெத்தவங்களோட உதவியும் நன்மையும் கிடைக்குங்க. சிலர் பூஜை ஹோமம் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. தெய்வீக காரியங்களுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். பெரியவர்களோட ஆசிகளும் இன்னைக்கு இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு உதவிகள் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க. கோவில் திருவிழாக்கள் பொது விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனம் நினைத்தது போல வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைக்குங்க. நிறைய பண வசதிகள் அல்லது வாகன வசதிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு பங்காளியின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாவும் இருக்கு. பெரிய மனிதர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவான் பார்க்கிறதும் தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. சிலர் ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்யற மாதிரி இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கறது, வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு போறது, விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். குடும்ப முன்னேற்றமும் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குங்க. பெண்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு சிலருக்கு ஏற்படும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா முடிவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல செய்திகள் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டிலிருந்து பொருளாகவோ பணமாகவோ சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு பொது விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க. பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஆர்வம் சிலருக்கு இருக்கும். கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சொத்துக்கள் சேர்க்கை இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல ஆதரவான நிலையில இருப்பாங்க. நண்பர்களோட உதவி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும்.
மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குங்க. வீட்டுல நடக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க. வீட்டில் உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். கையிருப்பு கரையிற மாதிரி இருந்தாலும் பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பண புழக்கம் சரளமாகவே இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. தொழில் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்குங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் அதற்குரிய சாதகமான பலன்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும். நல்ல சம்பளத்தோட வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்கு. ஓய்வில்லாத வேலையில சிலர் இருப்பீங்க. வேலையில இருந்த மன அழுத்தமெல்லாம் குறையும். வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல லாபமும் வருமானமும் இருக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தாரோட நல்ல பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும். உதிரி வருமானங்கள் இருக்கும். கணவரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு வேலையில நல்ல சன்மானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களின் உதவி நல்லா இருக்கும். கல்வியில உயர்வை பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சேமிப்பு உயரக்கூடிய அளவு கையிருப்பு இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சிலருக்கு பணி இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த நேரமும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்போட இருப்பீங்க. இருந்தாலும் மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்குங்க. எதை செஞ்சோம் எதை விட்டோம்னு தெரியாம குழம்புவீங்க. மறதி அதிகமா இருக்கும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடம்புக்கு தொந்தரவா இருந்த விஷயங்கள்லாம் இப்ப சரியாகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. வீட்டுல குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 9வது இடத்து அதிபதியான சந்திரன் 10வது இடமான கர்மஸ்தானத்துல இருந்து தனகாரகன் தனாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. வேலை கிடைக்காம ரொம்ப நாளா முயற்சிக்கிட்டு வேலைக்காக அல்லாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு புதிய வழி பிறக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குங்க. நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நேரமா இருக்குது. ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நிறைவா இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க. வீட்டுல ஏற்பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கான அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு உற்றார் உறவினர் உடன்பிறப்புகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விவாதங்களை பிரச்சனையாக்காம பொறுமையா இருக்கிறது அவசியங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. மாணவர்களுக்கு குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. உங்களோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் தெளிவாகவே அடுத்தவங்க கிட்ட பேசுங்க. தயக்கம் எதுவுமே தேவையில்லைங்க. விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்குங்க. குடும்பத்தாரோடையும் குழந்தைகளோடையும் மகிழ்ச்சியாக சுற்றுலா போய் வருவதற்கான அமைப்பு சிலருக்கு இருக்கு. அவங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. மனசு நிறைவா இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த விஷயத்திலையும் இன்னைக்கு எச்சரிக்கையா இருங்க. வெளியில போய் வரும்பொழுது கவனமா இருக்கணுங்க. பொருட்கள் களவு போகலாம் அல்லது பிரயாணத்துல யாராவது எடுத்துட்டு போன விலை உயர்ந்த பொருட்களை களவாடி போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கணுங்க.
சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம், கவனமா இருங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்ட காரியங்கள் எல்லாம் முடிச்சு வெற்றிகரமாக இன்னைக்கு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருப்பீங்க. பண விவகாரங்கள்ல நல்ல லாபம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செஞ்சு மன நிறைவடைவீங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட். அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாகியஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. முன்னோர்களோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. அல்லது முன்னோர்கள் எப்போவோ வாங்கி போட்ட ஒரு இடமோ பொருளோ இன்னைக்கு அது உங்களுக்கு நல்ல விலைக்கு போய் உங்களோட பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்குது. தந்தையாரோட உதவியும் அவரோட உறவு நிலையும் நல்லா இருக்கும். அவரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகக்கூடிய நாளா இருக்குது. சிலர் அந்நிய மொழி அந்நிய மதத்தினரால நன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குதுங்க. தெய்வ காரியங்கள்ல அதிகமான ஈடுபாட்டோட இருப்பீங்க. பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு மாறுபட்டு இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடக்கூடும். அதனால பிரச்சனைகள் வரலாம். எந்த விஷயத்திலையும் பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு உழைச்சி முன்னேறணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட புதிய முயற்சிகள்ல இறங்குவீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியவும் கொடுக்கும். மூல நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சுய கௌரவத்தை தான் பெருசா நினைப்பீங்க. சுய கௌரவமும் சிறப்பா இருக்கும். குடும்ப கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பிரார்த்தனைகள்லாம் இன்னைக்கு பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. இறைவன் அருள் நிறையவே இருக்கும். முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான சிறப்பான நாளா இருக்குதுங்க. அந்நிய மொழி அல்லது அந்நிய மதத்தினரால இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆதரவு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிலருக்கு புதிய தொழில்கள் தொடங்கும் எண்ணங்கள்லாம் உருவாகும். அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடேற்றலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். புதிய மனிதர்களை சந்திச்சு அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. விஐபிக்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அரசியல்வாதிகள் நல்ல மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. யாருக்கிட்டையுமே ஒரு பாராபட்சம் பார்க்காம சமநிலையில பழகி அவங்களோட உண்மையான அன்பை பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. யாருக்கும் கருத்து சொல்றத கண்டிப்பா விட்டுருங்க. யாரோட விஷயங்கள்லயும் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாங்க. நீங்க சும்மா சாதாரணமா கேலியா கிண்டலா யாருக்காவது சொல்லியிருப்பீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து பெரிய சண்டைகள்ல வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால கிரக நிலைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. பிரச்சனைகள் வீணாக வராம அதுல இருந்து ஒதுங்கியே இருங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை கூட இன்னைக்கு அடுத்தவங்க பெரிதிப்படுத்தி இல்ல நீங்க அதை பெரிதிப்படுத்தி சண்டை போடக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடையும் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அதை உணர்ந்தீங்கன்னாவே அமைதியா இருக்க தோணும். யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டீங்க. மாணவர்களுக்கு சண்டை நடக்கிற இடங்கள்ல கூட நீங்க இருக்கிறத தவிர்த்துட்டு தூர போயிடணுங்க. நண்பர்கள் கூட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நீங்க எப்படி உங்க வேலையில கவனத்தோட இருந்தீங்கன்னாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி சில நேரத்துல வரலாம். அதனால உங்களுக்கு மன உளைச்சலும் கோபமும் அதிகமாக இருக்குங்க. சில நேரங்கள்ல தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும்.
எல்லாத்துலேயும் பொறுமையா இருக்கிறது அவசியம். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். யார் உங்களை எதையாவது சொல்லி குழப்பினாலும் நீங்க அதுல தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்பீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது மனசு அமைதியா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் சந்திரன் ராசியை பார்க்கறதும் சிறப்பு. சந்திரன் ராசியை பார்க்கறதுனால மனசுல ஏற்பட்ட குழப்பங்கள் பயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மனசு தைரியமா இருக்கும். தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. மனசுல ஏற்பட்ட கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பா இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. 2 பேரும் கருத்துகளும் ஒத்து போறதுனால பாசம் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது நல்லது. கடன்கள் எதுவும் தொல்லை தராது. சிலர் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க. மனம் சிறு தெம்பா தைரியமா இருக்கும். பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும். உங்க சொல்படி வீட்டில் உள்ளவங்க நடந்துக்கிடுவாங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். கவலைகள் தீரும். மாணவர்களுக்கு நண்பர்களோட உதவிகளும் ஆதரவும் அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் உங்களோட நல்லதுக்கு பாடுபடக்கூடும். அல்லது காதல் வயப்படக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கு. காதல் விவகாரங்கள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சிலர் வெற்றிகரமான செயல்களில் ஈடுபட்டு சிறப்பா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்வை கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. சாதாரணமா பேசியதை இன்னைக்கு குறையா சொல்லிக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. மனசை ஒரு தெளிவான நிலையில வச்சுக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய டென்ஷனான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நாள்பட்ட வியாதிகள்ல இருந்து இன்னைக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் நலத்தில் ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும். பண வரவு தாராளமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுமூகமா முடியறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அரசாங்க அதிகாரிகளோட நன்மைகள் அதிகமா இருக்கும். அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. வெளிநாடு போறதுக்கு முயற்சித்தவங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத நிம்மதி இருக்கும். தந்தையாரோட உறவு நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உடன்பிறப்புகளும் நல்ல ஒற்றுமையா அன்பா இருப்பாங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து இன்னைக்கு நிம்மதியான குடும்ப ஒற்றுமையோட அமைதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு குறைவா தான் இருக்கும். அடுத்தவங்களோட தவறுகளை பெருசுப்படுத்தாம உங்களோட தவறை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு சிலர் ஆளாகக்கூடும். மறதி அதிகமா இருக்கும். இருந்தாலும் நீங்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கருணை அதிகமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையில இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க. பண விவகாரங்கள்ல இருந்த குழப்பம் பயமெல்லாம் விலகக்கூடிய நாளா இருக்கு. சேமிப்பு அதிகமாகும். எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க. குழப்பமான நிலை மாறி நல்ல ஒரு சூழல் இருக்கும். இரக்க குணம் அதிகமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலை இருக்குங்க. ஒரு வெறுமையான சூழல் இருக்கும். எதுலையுமே மனம் ஒன்றி ஈடுபட முடியாத சூழல் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட நினைவு இருக்காது. உங்களோட நினைவெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். தியானத்துல ஈடுபடுறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ரேவதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு நல்லாவே இருக்கும். சிலர் சின்ன முதலீட்டுல கூட அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. பிள்ளைகளோட வருமானமும் இன்னைக்கு நல்லா இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.